கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு பிலிப்பியர் 1வது அதிகாரம் 26வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 1:26 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லும். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தேன், உயிர் தந்த தெய்வமே நீர். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தேன், உயிர் தந்த தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே அலம் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவையும் மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவையும் மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே அலம் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்த நாமத்தை நம்பிடுவேன். உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்த நாமத்தை நம்பிடுவேன். உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிடேன், உயிருள்ள தெய்வமே நீர். உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிடேன், உயிருள்ள தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே அலம் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. எந்த சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. எந்த சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தை விருத்திட அளித்திரே பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை விருத்திட அளித்திரே பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே அலம் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பான் வேலியுமா பெரும் பேர் புகழோ, பண ஆஸ்தியும் வீணல்லவா. பான் வேலியுமா பெரும் பேர் புகழோ, பண ஆஸ்தியும் வீணல்லவா. பரலோகத்தின் செல்வமே என் அருள் இயேசுவே, பாதம் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே என் அருள் இயேசுவே, பாதம் எனக்கு நீரே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பால சுந்தரி பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், ஸ்டீபன் கார்த்திக் ஸ்டீபன் ஒரு அருமையான ஊழியக்காரர். கர்த்தர் எங்களோட கூட இணைந்து வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரம். நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட். செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 26வது வசனம். பவுலுடைய இருதயத்தின் வாஞ்சையை நம்ம இன்னைக்கு பார்க்கணும். ஒருத்தருக்கு ஒரு வாஞ்சி இருக்கும். ஆனா பவுலுடைய இருதயம் எதை தேடுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காகவும். பவுல் சிறையில் இருக்கிறார், கையில விலங்குகள் கட்டப்பட்டு பாடுகள் இருக்கிறார், அவமானத்தில் இருக்கிறார். இப்ப சபை மக்களுக்கு விசுவாசம் இருக்குமா குறையுமா? குறையும். பவுல் ஆண்டவருக்காக வைராக்கியமா நிக்கிற மனுஷன் ஜெயில இருக்கார். எங்க பிரச்சனை என்ன போதையா அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசம் குறையும். ஆனா நோ 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 நோ, நான் உள்ள இருக்கிறேன், ஆனா சுவிசேஷம் கட்டப்படவில்லை. சபை ஆலயத்துக்குள்ள சரி அரண்மனைக்குள்ள சுவிசேஷம் பிரிகிட்ட போகுது. எப்படி வர பெறுதுன்னா, பிலிப்பியர் 4வது அதிகாரம் முடிக்கும் பொழுது 21 வசனம், கிறிஸ்து இயேசுக்குள்ளான பரிசுத்தவான் யாவரும் என்னோடு இருக்க சகோதரர் வார்த்தை பரிசுத்தவான்கள் அனைவரும் விசேஷமாக ராயனுடைய அரண்மனையிலும் வாழ்த்துதல் சொல்றாங்க. அப்ப சுவிசேஷம் பெருகிக் கொண்டே இருக்கு. ஆனாலும் பையலுக்கு ஒரு பெரிய பயம் இருக்கு. ஏன் கை கட்டப்பட்டிருக்குது?
உங்களுடைய விசுவாசம் குறையக்கூடாது, குன்றி போய்விடக்கூடாது, அது வார்த்திக்கப்படணும். நம்பர் 1. நம்பர் 2, பிலிப்பியர் 1:26 வார்த்தைகளும் சந்தோஷத்திற்காகும். கான்செப்டே சந்தோஷம் தாங்க. சந்தோஷமாயிருங்கள் மறுபடியும் சொல்றாரு. இந்த சந்தோஷங்கிறது உலக மக்களுக்கு கிடைக்காது. நேற்று எங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். SSLC 74வது வருஷம் 1974 இங்க நாங்கள் ஜாயின் பண்ணோம். இப்போ 50 வருஷம் ஆச்சு. ஸோ பழைய மாணவர்கள் வி ஹேட் அ ஸ்மால் கெட் டுகெதர் 9:30 மணிக்கு நாங்கள் படித்த கேவி சாலை ஸ்கூலுக்கு போனோம். இல்லை என்னன்னா, எனக்கு யாருடைய முகமும் ஞாபகம் இல்லை, பேரு ஞாபகம் இல்லை. எனக்கு வசன ஞாபகம் இருக்குது, உங்களை ஞாபகம் இருக்குது, அதை பழைய ஃப்ரெண்ட்ஸை ஞாபகம். மனோகரன் அப்படின்னு ஒருத்தர், எஸ் காளிமார்க்கில் உள்ள ஒருத்தர், டேய் வாடா நம்ம உட்கார்ந்த பெஞ்சுக்கு போவோம் அப்படின்னு சொன்னார். எனக்கு அது எங்கே இருக்குன்னு அவன் கூப்பிட்டு போனான். எங்க பாரு, இந்த பக்கம் நான் உட்காந்துருப்பேன், இந்த பக்கம் வா உட்காரும். அதே டெஸ்க், அன்னைக்கு நாங்கள் 50 வருஷத்துக்கு முன்னாடி அதே டெஸ்க் தாங்க இருக்குது. உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஒருத்தன் சொன்னா, டேய் மனோகரா, நீ இதில் இந்த ரோல உட்காந்துருக்கு, போடா போ, நான் இங்கே உட்காந்துருப்பேன், இந்த ஜன்னல் வழியை வெளியே பார்த்துக்கிட்டே இருப்பேன், ஏமா போறேன்ட்டு கிளாஸில் அட்டன் பண்ண மாட்டேன், இங்கே உட்காந்து ஜன்னல் தெரியுமா, என்ன பேசுறீங்க? அப்போ அவனுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது. சாப்பிடும்போது என்னோட படித்த ஒரு கிளாஸ்மேட், அவர் இப்போ டாக்டர், ஆனால் MBBS விட்டுட்டு ஹோமியோபதி டாக்டர் ஆகிட்டார். அவர் என் பக்கத்தில் உட்காந்து பல விஷயங்கள் பேசிட்டு இருக்காரு. இன்னொருத்தன் தான், அவர் பெரிய ஞாபகம் இல்லை. அவன் சொல்கிறான், டே நம்ம அரை பரீட்சை ஒன்றா படித்தோம் அப்படின்னா. ஆமாம், அரை பரீட்சை ஒன்றா படித்தோம். அரை பரீட்சை டீச்சருடைய பேரை சொல்லி நீ. எனக்கு அரை பரீட்சைலாம் படித்தது வரை ஞாபகம் இல்லை. அவன் சொல்கிறான், எனக்கு டீச்சர் பேர் ஞாபகம் இல்லை. டாய் வயலட், என்னடா நீ அதை கூட மறந்துட்டேன், என்னமோ பரீட்சையில் மார்க் வாங்குற முக்கியமான கொஸ்டின் மறந்த மாதிரி இருந்தோம், வயலட் டீச்சர் பேரை மறந்துட்டேன்ல அப்படின்ட்டு. எனக்கு ஒரே சோகமாக இருந்துச்சு, என்னடா இங்கே வந்து நான் மாட்டிக்கிட்டேன். எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைங்க. அரை பரீட்சை அரை கிளாஸ் படித்த டீச்சருடைய பேரை அவன் ஞாபகம் வச்சிருக்கான். ஆனால் எனக்கு சந்தோஷம் என்னன்னா, உங்களை பார்க்கும்போது 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நண்பர்கள் நான் சொல்ல மாட்டேன், படித்தோம் பிரிஞ்சு போயிட்டோம், நாங்கள் சந்திக்கவே இல்லை, ஒருத்தர் சந்திக்கல. நேற்று தான் 50 வருஷம் கழிச்சு ஒன்றா மீட் பண்ணுறோம். எங்களுடைய ஒரு வாத்தியார் சுதந்திரன், ரொம்ப அவர் பல எங்களோட க்ளோஸாக இருந்துக்கிட்டே இருக்கிறோம். அவர் எங்கள் லைஃப்ல கூட பற்றி அப்படி ஒரு ஆசீர்வாதமாக சொன்னார். எனக்கு அது சந்தோஷமா இருந்துச்சு. எங்கள் அப்பாவுடைய பேர், அவர் இந்த ஊருக்காக செய்ததை எல்லாத்தையும் அவர் அங்கே எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம் தான். ஆனால் பவுலுடைய வாஞ்சை அது கிடையாது. 50 வருஷம் முன்னாடி யாரோட படிச்சங்கிறதெல்லாம் மேட்டரே கிடையாது. என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிலிப்பியர் 1:26 உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காகவும். நீ என்னைய பார்க்காத, என் கையில விளங்க பார்க்காத, நான் எப்படி ஆண்டவரின் மூலமாக சுவிசேஷம் அதை மட்டும் பாரு. 2வது சந்தோஷம். 3வது நான் பிழைத்தான இருக்காரு. ஆனா கொஞ்ச நேரத்தில் அவர் தலை பார்ப்பது. ஆனா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, as I live you shall also live. தலபாகமா போகும், பிரச்சனை இல்லை. ஆனா ஆண்டவர் வருகையில என்னை கூட கூட்டிட்டு வர்றார். இதை இன்னைக்கு பார்க்க போற காரியம். இதுல ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு காட்ட போறது என்னன்னா, விசுவாசத்தின் வர்த்தனைக்காகும். இந்த விசுவாசம் தாங்க ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிற ஒரு காரியம். அவர் ஊழியத்துல இருக்கும்போது அவர் எதை பார்த்து ஆச்சரியப்பட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பணக்காரனை பார்த்து கிடையாது, ஒரு அழகான ஒரு மனிதனை பார்த்து கிடையாது, ரிச்னஸை பார்த்து கிடையாது. அவர் எதை பார்த்து ஆச்சரியப்பட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு சில வசங்களை நான் காட்டுறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்? மத்தேயு 8வது அதிகாரம் 1 வசனத்துல இருந்து நம்ம பார்க்க போகிறோம். சரி, 7வது வசனம். அவ ஒரு திமிர்வாதக்காரர் கொடிய வேதனை இருக்கிறார். இது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 100க்கு அதிபதி. 5வது வசனம். 100க்கு அதிபதி ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே ஏன் வேலைக்காரர் ஒரு மரணத்துக்கு எதுவாக இருக்கான், நீங்க என் வீட்டுக்கு வரக்கு நான் பாத்திரம் இல்லை, ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரர் சொல்ல முடியும். இதை பார்த்துட்டு ஆண்டவர் ஆச்சரியப்பட்டு என்ன சொல்றாருன்னா, 10வது இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு. ஆண்டவர் ஆச்சரியப்படுறது ஒன்றே உள்ளதாங்க ஆச்சரியம், விசுவாசம். இப்ப 100க்கு அதிபதி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, த மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபெல்லோ. நம்ம ஊர்ல மந்திரி மாதிரி வச்சுக்கோங்களேன்.
அது கிடையாது. அந்த ஒரு பவரான ஆளு. அவர் என்ன சொல்றான்னா, ஐயா நீங்க என் வீட்டுக்கு வர்றதுக்கு இது ஆப்போசிட். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் 100க்கு அதிபதினா அவன் வீட்டில் ஒரு 10-15 வேலைக்காரங்க இருப்பாங்க, எல்லாம் மிலிட்டரி சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. அவங்க நீங்க போலீஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, எஸ்பி ஆஃபீஸில் இந்த போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு கொஞ்சம் பேர் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, ஒரு கார்டனர் வேலை இந்த மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி இருப்பாங்க. இங்க யூதர்கள் அடிமைகள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு யூதன் அடிமை, வீட்டுக்கு வந்து நான் பாத்திரம் இல்லைங்கிறாங்க. அப்ப இவன் வந்து ஆண்டவராக இயேசு எவ்வளவு ஒரு ஹையஸ்ட் பொசிஷன் வச்சிருக்கா பாருங்க. அடுத்து பாருங்க, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல். ஆண்டவர்கிட்ட கேட்கறது என்னன்னா, அப்பொழுது என் வேலைக்காரன் பிழைப்பான். ஒரு வார்த்தை மாத்திரம். இந்த வார்த்தைங்கிறது என்னன்னா பவர்ஃபுல் வேர்டு. அதான் அவர் அந்த வார்த்தையை எக்ஸ்பிளைன் பண்றாரு அடுத்த வசனத்துல. நான் அதிகாரத்திற்கு கீழ்பட்டனார். அதிகாரத்துக்கு கீழ்பட்டனா இவருக்கு மேல 1000க்கு அதிபதி ஒருத்தருப்பார், அதற்கு மேல ஒரு கேப்டன் இருப்பார், அவர்தான் நாகமான் மாதிரி ராணுவ தளபதி, அவர்தான் ஹை கமாண்டர். அதுக்கு மேல ராயன் இருக்காரு, சீஷர். இவ்வளவு பேருக்கும் கீழே நான் இருக்கேங்கிறாரு. ஆனா எனக்கு கீழே கொஞ்சம் பேர் இருக்காங்கிறாரு. எனக்கு கீழ்பட்டவர்கள் சேவலும் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், வா என்றால். இந்த போங்கிற ஒரு வார்த்தை, வாங்கிற ஒரு வார்த்தை, அதுக்கு ஒரு வல்லமை இருக்குது. ஆனா நீங்க அது மாதிரி ஒரு வார்த்தை என்ன சொல்லணும்னா, என் வேலைக்காரன் பிழைப்பான மட்டும் சொல்லுங்க. இயேசு அதை கண்டு ஆச்சரியப்பட்டு பின்சல் நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணப்படவில்லை. இஸ்ரவேலுக்குள்ளும்னா ஆண்டவர் வந்தது இஸ்ரேல் மக்களுக்காக வந்தாரு. ஆனா அவங்களுக்குள்ள என்ன இல்லை, விசுவாசம். 13 நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆகிறாங்க. உங்களுக்கு என்ன விசுவாசம் இருக்கும் அதுதான் நடக்கும். உங்க விசுவாசம் கம்மியானா எல்லாம் போயிடும். சரி, இது ஒரு காரியம். அடுத்து பாருங்க, 9வது அதிகாரம் 20வது வசனத்துல 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரியை பார்க்கணும். பாருங்க, 22வது வசனம். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளை திடங்கள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன் விசுவாசம். ஆண்டவர் எதை பார்க்கறாருன்னா விசுவாசத்தை பார்க்கறாரு. ஆனா சாத்தான் என்ன செய்வான் அப்படின்னா, இந்த விசுவாசத்தை அசைக்கப்பான். சாத்தான் எப்படி விசுவாசத்தை அசைப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம வசனத்துக்கு பார்க்க போறோம். வாசிப்போமா? ஏசாயா எடுத்துக்கொள்வோம். 36வது அதிகாரம் 1 எசேக்கியா ராஜா. எசேக்கியா ராஜா ரொம்ப ஆண்டோடைய ஒரு பிரியமான ஒரு ராஜா. வடக்கு இருக்கிற அசிரியா ராஜாக்கள் ஆண்டவருக்கு அகேன்ஸ்டா இருக்காங்க. ஆனா அப்படி ஒரு நல்ல ஒரு மனிதர். 14வது வருஷத்திலே அசிரியா ராஜாவாகிய சனகரிப் யூதா பட்டணத்துக்கு விரோதமாக பிடித்துக் கொண்டான். கிராமத்தெல்லாம் பிடிச்சிட்டான். இனி எருசலேமை பிடிக்கணும். அந்த நேரத்தில் அவனுடைய தளபதிகள் வராங்க. ராப்சாக்கே வாசிப்போமா? 4 ராப்சாக்கே அவரை நோக்கி. ராப்சாக்கேங்கிறதா ஒரு அசிஸ்டன்ட்னா ராஜாக்கு அடுத்த நிலைமையில் இருக்கிற. இவன் பேசுறது ராஜா பேசுறது ஈக்குவல். இவன் அதே அந்த அளவுக்கு பவர் இருக்கு. ராப்சாக்கே அவரை நோக்கி, அசிரிய ராஜாவாகிய மகாராஜாவான. இந்த மகாராஜா அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிலர் தான் அந்த மகாராஜாவா இருந்தாங்க. அலெக்சாண்டர் தி கிரேட் மகாராஜா. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய வல்லமை ஒரு ஊர்ல கிடையாது, ஒரு தேசத்துல கிடையாது. பல இடங்களை போவாங்க, ஜெயிப்பாங்க, வெறுங்கைய வர மாட்டாங்க, தோக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல் ராஜா தான் மகாராஜா. பாருங்க, யுத்தத்திற்கு மந்திர ஆலோசனை வல்லமை என்று சொல்லுகிறாய். என்ன அர்த்தம்னா, யுத்தம்னா ஸ்ட்ரெயிட்டா போய் பண்றது கிடையாது. நீங்க பைபிள வாசி பார்த்தீங்கன்னா, யோசுவா காலத்துல ஆண்டவர் வந்து சில ட்ரிக் சொல்லி கொடுப்பார் அவங்களை ஜெயிக்கிறதுக்கு. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோசுவா என்ன செய்வார்னா, அதான் மந்திர ஆலோசனை 2 பிரிச்சுவார். அவருடைய யுத்த புருஷர்ல ஒரு குரூப் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த எந்த தேசத்தை எந்த ஊரை பிடிக்கிறாங்க, எந்த கோட்டையை பிடிக்க போறாங்களோ அந்த கோட்டைக்கு பக்கத்துல ஒளிஞ்சிருப்பாங்க, டைரக்டா வரமாட்டாங்க. இன்னொரு குரூப் என்ன செய்வாங்கன்னா, நேரா போய் அதை அட்டாக் பண்ணுவாங்க. அட்டாக் பண்ணா அவன் என்ன செய்வான், வரும்போது இவங்க தப்பிச்சு போற மாதிரி அப்படியே ஓடுவாங்க. ஒரு குரூப் அவன் என்ன நினைக்கிறான்னா, இது ஃபுல் ராணுவம் போல இருக்கு, நம்ம விரட்டிட்டு போய் இவங்களை அடிச்சு ஒன்னும் ஆக்கணும்ட்டு பின்னாடியே வருவோம். இவங்களுக்கு தெரியாது ஒரு குரூப் இங்க காத்துட்டு இருக்கு.
யோசுவா சொல்லாரு அட்டாக். இப்ப கோட்டை திறந்துருக்கு. உள்ள இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸும் எங்க வந்துட்டாங்க, வெளியில வந்துட்டாங்க. ஒரு சில கிலோமீட்டர் ஓடினதுக்கு அப்புறம் இவங்க உள்ள போவாங்க. உள்ள போய் அத்தனையும் எரிச்சு தீ வர ஆரம்பிக்கும். அரண்மனையிலிருந்து அங்கிருந்து இவங்களுக்கு அப்பா தான் அடாடாடா நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்ட்டு அதுக்குள்ள ஓடுனவன் திரும்ப வருவான். இங்க தீ வச்சவனு பின்னாடி வருவான். சாண்ட்விச் சாப்பிட்டுருக்கீங்களா? 2 பிரெட் கூட ஒரு ஒரு ஆம்லேட் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அமுக்காமிக்கு கால் பண்ணிடுவாங்க. இதுதான் மந்திர ஆலோசனை, ராணுவத்தின் ஆலோசனை. இதோ இவன் ஒரு காரியத்தை சொல்றான். என்ன கேட்கறாங்கன்னா 15வது வசனத்துல இதாங்க சாத்தான் என்ன செய்வான்னா விசுவாசத்தை அசைக்க செய்வான். எப்படி சொல்றாங்க? கர்த்தர் நம்மை தப்புவிப்பார், இந்த நகரம் அசைய ராஜாவின் கையில ஒப்புக்கப்படுகிறது என்று சொல்லி இசைக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான். அதற்கு ஏற்ற ராஜாக்கு அனுபவம், ஆண்டவரோட கூட இருந்த அனுபவத்துல சொல்றாரு, அப்பா கவலையப்படாத, நமக்கு ஆண்டவர் இருக்காரு, அவர் நம்மளை காப்பாற்றணும், இடம் கொடுத்துறாரு. இப்படி எல்லாம் சொல்லி 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 கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று உங்களுக்கு போதனை செய்ய போதனை. இது ஒரு டீச்சிங். பல வகையான டீச்சிங் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நான் உங்களுக்கு விசுவாசத்தை கொடுத்து ஒரு டீச்சிங் கொடுத்துருக்கேன். ஆனா இசைக்காவுடைய டீச்சிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தரை நம்பப்பா, நீ நம்பிக்கிட்டே இரு, அவரு பார்த்துக்கிடுவார். ஒரு டீச்சிங் அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதனாலதான் ஓதிப்பான், நீ அதை கேட்காதங்கிற. நடந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஒரே ஒரு தேவதூதன் அனுப்புறாரு. 36 196,000 பேரை சங்கரிக்கிறார். ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வார், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா உங்களுக்கு தேவை என்னன்னா ஒரு விசுவாசம். இதுதான் வர்த்திக்க பண்ணுகிற ஒரு காரியம். எக்ஸ்பாண்ட் ஆகி போய்கிட்டே இருக்கும். சரி, இந்த ப்ரோக்ரஸ்ல இன்னொரு வசனத்தை காட்டுறேன். லூக்கா எடுத்துக்கொள்வோம். 22வது அதிகாரம் 37வது வசனம். 22:37. அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று எழுதியிருக்கிற வாக்கியத்தின் நிறைவேற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டார். நமக்கு தெரியுமில்லைங்க, ஒருத்தனை அக்கிரமக்காரன் சொல்லி சீல் போட்டாச்சுன்னா அவன் கதை முடிஞ்சிருச்சு. அவன் எவ்வளவு நல்லவனா இருக்கட்டும், எல்லாரும் ப்ரூவ் பண்ணிட்டாங்க இவன் மோசமானவன். இது யார செய்யறார்? ஆண்டவர் செய்யறாருன்னா தேவகுமாரனை என்ன ஒரு லேபிள் அடிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டது எழுதியிருக்கிற வாக்கியத்தும் நிறைவேற வேண்டியது. என்னை பற்றிய காரியங்களை முடிவு பெறுங்கள். என்னை பற்றிய காரியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு. என்னை எல்லாரும் எப்படி சீல் போட்டாங்க? அக்கிரமக்காரங்க. ஆனா அதே அக்கிரமக்காரங்கள் ஒருவனா இருந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கிட்டு இருந்தவரை எப்படி மாற்றான்னு நம்ம பார்க்கிறோம். இதுதான் விசுவாசம். உங்களுக்கு நான் சொன்னேன், எசேக்கியா ராஜா விசுவாசிக்க செய்வான், ஆனா நீ நம்பாத. அப்படின்னா சனகரிப்புடைய ரப்சாக்கே சொல்றார். இதே காரியத்தை ஆண்டவர் எப்படி ஆசீர்வாதமாக மாற்றுகிறார் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். எடுத்துக்கொள்ளுமா? ஏசாயா 53வது அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கிறேன். தம்முடைய ஆத்துமாய் மரளித்து ஊற்றி அக்கிரமக்காரர் ஒருவனாக எண்ணப்பட்டு, இதத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி சொல்றாரு. எண்ணப்பட்டு அநேகருடைய பாவங்களை தாமே சுமந்து, அநேகருடைய பாவங்களை சாமி. அக்கிரமக்காரலாம் ஒன்னா ஏற்படுறதுக்கு காரணம் என்னன்னா, சிலுவை நடுவில் தொங்கிட்டு இருக்கிற ஒரு சிலுவையில் இருக்கிறவே நீ தேவனுடைய குமாரனா இறங்கி வா, அவிசுவாசத்தின் வார்த்தை. ஆனா இன்னொரு கல்லன் சொல்றான், ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது இந்த அடிமையை நினைத்துக்கொள். நினைச்சா போதும், கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் நேற்று போய் ஒரு பேரு ஞாபகம் யாருக்குமே ஞாபகம் இல்லை. நான் சுஜித் லைசன். உன்னை பத்தி தெரியாத ஐயா, என்னை பத்தி தான் உனக்கு தெரியும் எல்லாம் சொல்லிட்டேன். என்ன பட்டார்னா எனக்கு ஞாபகம் இல்லை, அதான் பிரச்சனை. சரி பாருங்க, அநேகருடைய பாவங்களை தாமே சுமந்து என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 11வது வசனம், அநேகரை நீதிமான் நாக்குகிறார். அக்கிரமக்காரனாக எண்ணப்பட்ட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேகரை நீதிமாக்கிறார். காரணம் விசுவாசம். சிலுவையில எனக்காக ஆண்டவர் மரித்தாருங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். சரி, இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். யோவான்
9வது அதிகாரம் யோவான் 21:19. 21:19 மரணம். நம்ம எதை பார்த்துட்டு இருக்கோம்? விசுவாசத்தை பார்த்துக்கிட்டோம். அந்த விசுவாசம் வர்த்திக்கப்படும். விசுவாசம் வர்த்திக்கப்படும் சந்தோஷம் கிடைக்கும். அந்த சந்தோஷத்தை நம்ம இன்னைக்கு தானிச்சுட்டு இருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு மரணம், பேதுருடைய மரணம். 19வது இவ்விதமாக மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்று குறிக்கும்படியாக இப்படி சொன்னான். அது என்னங்க இப்படிப்பட்ட மரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 12வது நீ இள வயதமா இருக்கும்போது எங்க இருக்கப்பா, ஆனா நீ முதிர் வயதாகும் பொழுது உன்னுடைய கையை நீட்டுவ. இன்னைக்கு உன் இடுப்ப நீயே கட்டிக்கிடுவ, ஆனா அன்னைக்கு உன் அறையை கட்டுவ. வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்து உனக்கு அறையை கட்டிங்கன்னா ஒரு வயது கூடும் பொழுது கையில் இருக்கிற பவர்லாம் போயிருக்கு. இன்னைக்கு என்கிட்ட ஒருத்தர் சொல்றாரு, சார் கை எவ்வளோ வீக் ஆயிடுச்சுடா, நான் என் வேஸ்டியை கட்ட முடிய மாட்டேன் சார், எப்போ அது அவந்துருமோன்னு பயமா இருக்கு சார் அப்படின்னு சொல்லி. டவுசர் போட வேண்டியதானே சார், டவுசர் போடுறதா நான் சார் உங்கள்கிட்ட வந்திருக்கேன். அவர் சொல்றாரு கைக்கு பவர்ல சார். இப்போ நான் மெடிசன் கொடுத்தேன், எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தேன், மறைச்சுனா சார் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு சார், எனக்கு இந்த எக்ஸசைஸ் எல்லாம் சார் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸசைஸ் ஒரு அனுபவத்தை அவர் பெற்றுக்கொண்டார். ஆனா இங்க எக்ஸசைஸ் எல்லாம் கிடையாது. ஆண்டோட பிளான் சிலுவைக்கு போனேன். நான் என்ன ரகசியம்னா, நீ கொஞ்சம் வயசுல சாக மாட்டேன், அவ்வளவுதான். அது விசுவாசிச்சார். அவர் விசுவாசிச்சவங்கதான் அப்போ சொல்லுவோம் பார்க்கறோம். தலை போகுது கண்டுக்கிடவே மாட்டார், ஜாலியா தூங்குறாரு. ஆண்டவர்தான் சொல்லியிருக்காருல. எனக்கு அது விசுவாசம் இருக்கு. முதிர் வயதுல எப்ப நான் எங்க இருக்கேன், முதிர் வயது வரை என்னை ஆண்டவர் கொண்டு போவார். எனக்கு அந்த விசுவாசம் இருக்கிறது. சரி, இப்ப குவாலிபிகேஷன் வேற ஒரு காரியத்தை நம்ம சொல்ல போயிடும். இப்ப விசுவாசம் இருக்குது, சந்தோஷம் வர்த்திக்கப்படுகிறது. குவாலிபிகேஷன் என்ன அப்படின்னு அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 24வது வசனம். 11:24 அவன் நல்லவனும். இப்ப ஆண்டவர் நம்மள சபைக்குள்ள கொண்டுட்டார், நம்மள அவருடைய பிள்ளைகளா மாத்திட்டார். நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தை துவைக்கிறவரும் விசுவாசத்தை பிடிக்க போறது அவர் தான். இப்ப நம்மகிட்ட ஒரு காரியங்களை எதிர்பார்க்கிறார். என்னன்னா அவன் நல்லவனும். யார் நல்லவன்? பைபிளே சொல்லுது நல்லவனே கிடையாதுன்னு சொல்லி. ஆனா நம்ம வாழ்க்கையில ஒரு பரிசுத்தத்துல வளரணும். பரிசுத்தத்திலே வளர்றதான் நல்லவன் நாங்க பார்க்கணும். பரிசுத்த ஆவின் விசுவாசத்தில் நிறைவேறணும். பரிசுத்த ஆவி விசுவாசம். ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும், உங்களை வழி நடத்தணும். ஒரு காரியத்தை பேச சொன்னா பேசணும், பேசாதனா பேசக்கூடாது. நேற்று மாலையில செய்தி அநேகரை நான் காணவில்லை. மாரியால் இருந்தா, கவிதா சிஸ்டர் இருந்தாங்க, ஒரு சிலர் மாத்திரம் இருந்தாங்க. நான் அதை பத்தியே கண்டுக்கிட மாட்டேன். எனக்கு ஆண்டவர் அந்த இடத்துல கஷ்டப்பட்டு அந்த வாசலை திறந்து கொடுத்திருக்கிறார் ஆலயத்துக்குள்ள வர்றதுக்கு. எனக்கு அதுல ஒரு சந்தோஷம். ஏன் சந்தோஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இடம் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே ஊழியத்துக்காக வைக்கப்பட்டிருக்கு. விசுவாசம் நிறைந்தவனாய் அநேக ஜனங்கள் கர்த்தரத்தில் சேர்க்கணும். இப்படிப்பட்ட குவாலிபிகேஷன் இருந்தா தான் கர்த்தரத்தில் சேர்வாங்க. இல்லைன்னா இவனை பத்தி எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சு போயிட்டே இருக்கிறாங்க. சரி, இது குவாலிபிகேஷன். அடுத்து பாருங்க, சந்தோஷத்தோடு நான் பிழைக்க. வாசனத்தை திரும்ப வாசிப்பாமா? பிலிப்பியர் 1வது அதிகாரம் 26வது வசனம். நான் உங்களோட பிழைத்து, அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் மகிழ்ச்சி பெருகும்படியாக. 25 வருஷம் உங்கள் மகிழ்ச்சி பெருகும். மகிழ்ச்சி எப்ப பெருகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 26 12:26. சரி, 16. பேதுரு தட்டி கொண்டுதான் அவர்கள் தினம் பொழுது அவனை கண்டு பிரமித்தார்கள். தலை போயிரும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா பவுலுடைய விசுவாசம் பயப்படவே இல்லை. ஒரு ஐயோ, யாக்கோபு தலையை தூக்கிட்டாங்களே, அடுத்து ஏன் தலை தானே போகுது, நான் ஆண்டவருக்காக என்னெல்லாம் நான் செஞ்சிருக்கேன் தெரியுமா, நான் ஒரு சீசனுங்க, நான் தான் எல்லாத்தையும் பேசிட்டு இருப்பேன் அவர்கிட்ட. இப்ப இப்படிப்பட்ட ஒரு சோகமான நிலைமையில இருக்கேன், நான் இப்படியா நான் சாகணும், இந்த சாவை எனக்கு தேவை. வாயவே திறக்கல, முறுமுறுக்கவே இல்லை. அதனால ஆண்டவர் தேவதூதன் அனுப்புனாரு, வெளியில கொண்டு வந்தாரு, எல்லாருக்கும்
விசுவாசம் இல்லாத ஜெபத்தை போட்டுட்டு இருந்தாங்க பாருங்க. 2 இடத்துல ஜெபிக்கிறாங்க. 14 அவள் பேதுருடைய சத்தத்தை கேட்டு ரோதை கேட்கிறாள். சந்தோஷத்தினாலே கதவை திறவாமல் உள்ளே ஓடி, தெரியும் வந்தது பேதுருன்னு சொல்லி திறக்க கூட மனசுல மக்கள்கிட்ட சொல்லணும், ஜெபிச்சுட்டு இருக்காங்க பாத்தீங்களா. உள்ளே ஓடி பேதுரு வாசல் முன் நிற்கிறார் என்று அறிவித்தார்கள். அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். இதாங்க விசுவாசம் இல்லாத ஜெபம். அவங்க என்ன சொல்லிருக்கணும், எங்களுக்கு தெரியும் பேதுரு வருவார்னு சொல்லி. நாங்க ஜெபிக்கிற ஜெபம் விசுவாசத்தான் ஜெபம். அப்ப இவங்க சொல்லணும், போய் பாரு உறுதியா அது பேதுரு தான் எங்க ஜெபம் சொல்லி. ஆனா அந்த விசுவாசம் இல்லாத ஜெபத்திற்கும் ஆண்டவர் பதில கொடுத்துட்டார், உறுதி சாதித்தார். அப்பொழுது அவர் அவருடைய தூதனா இருக்கலாம். தூதன் வந்திருக்காரையா, அது உண்மையிலேயே பேதுரு உள்ளே இருக்க, அவன் எப்படி வெளியேறான். ஆனா இவங்க என்ன செய்வாங்க, ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு பிரமிக்கிறார்கள். சந்தோஷம் அது பிரமிப்பாம இருக்கு. சந்தோஷங்கிறது ஒண்ணு, அது பிரமிப்பாம வருது, அது ஹையர் ஸ்டேஜ். சரி, ஆண்டவர் சொல்றாரு என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 26 நான் பிழைத்து. இந்த பிழைத்துங்கிறது பெரிய கான்செப்ட். பிழைத்துங்கிறது என்ன, இப்ப பிழைச்சுதான் இருக்காரு, அது சந்தேகம் இல்லை. ஆனா என் தலையை ஆண்டவர் எடுக்க அனுமதித்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார் யோவான் 14:19 as I live you shall also live. வாசிப்போமா, யோவான் 14வது அதிகாரத்துக்குள்ள வருவோம். 19 இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது. சிலுவையில மறிக்க போறாரு, அடக்கம் பண்ணப்பட போறாரு, 3ஆம் நாள் உயிரை வந்துருவாரு, காணாது. நீங்களோ என்னை காண்பீர்கள், நான் பிழைத்திருக்க அப்படினால் நீங்களும் பிழைத்திருக்கீர்கள். நீங்களோ என்னை காண்பீர்கள், விசுவாசம், காண்பீர்கள். பார்த்தாங்க, சந்தோஷம் வந்துருச்சு. சரி, இதை நான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டேன். அடுத்து கடைசியா ஒரு குறிப்பு மட்டும் பார்த்து நம்ம இதை முடிக்க இருக்கிறோம். உங்கள் அனைவரோடும் கூட இருக்கின்றது. உங்கள் அனைவரோடும், இவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்க, சபையில் இருக்கு. பவுல் அங்க இருக்கிற, ஜெயில இருக்காரு. அப்ப பவுலுக்கு என்ன நிச்சயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 1 வசனத்துல ஆதலால் எனக்கு பிரியமும். கூட இருக்கிறவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்பர் 1 எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரர். எல்லா சகோதரருக்கும் பிரியம் இருக்குமா? அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு நாங்கள் போனோம், என் மனைவியும் போனோம். அந்த பையனுடைய திருமணம் மகள் நினைச்சு எங்களால் போக முடியல, அதனால போனோம். அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், என்னுடைய மக வீட்டில் அண்ணனுக்கு தம்பிக்கு பார்ட்டிஷன் நடந்துட்டு இருக்கு, ஸோ அதற்காக நான் தூத்துக்குடி போனேன். அப்போ அவர் சொல்றாரு, சார் சொத்து நான் வந்து அன்பெல்லாம் ஓடி போயிடுது சார் அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய அப்பா வீட்டில் இவர் இருக்கார், அப்பா இறந்துட்டார். இப்போ பெண் பிள்ளைகள்லாம் போர்க்கொடியை தூக்கிட்டாங்க, இந்த வீட்டில் எங்களுக்கும் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி. இது எங்கள் அப்பா வீடு, எங்களுக்கு பங்கு வேணும். அவர் சொல்றாரு, எல்லாரும் பெந்தேகோஸ்துக்கு போறவங்க, எல்லாருக்கும் வீடு இருக்கு, எல்லாரும் வசதியா இருக்காங்க. இப்ப எங்க அப்பா இறந்த உடனே எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு வீடு. இப்ப என்ன வந்துருச்சு, சண்டை வந்துருச்சு. இப்ப அன்பு, நான் சொன்னேன் இந்த சொத்துல வந்து அன்பெல்லாம் ஓடி போயிருக்கு. ஆனா இங்க சொத்தெல்லாம் கிடையாது. என்ன இருக்குன்னா, அதனால எனக்கு பிரியமும் வாஞ்சமான சகோதரர்களே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமானவர்களே, பிரியமானவர்களே, இவங்களோட தான் கூட இருக்க போறேன். நான் உங்களோட கூட இருப்பேன்னா, நான் இருக்கிறது இப்ப ஜெயில இருக்கேன், என் தலை போகலாம், வெளியே வரலாம், வந்தானா இவ்வளவு காரியங்கள் இருக்கு. இப்படியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்க. ஏன் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க சொல்கிறார்னா, என் கட்டை பார்க்காதீங்கப்பா, நான் ஜெயில இருக்கிறத பார்க்காத, என் தலை வெட்டப்படுறத பார்க்காத, நீ நிலைத்திருக்கணுங்கிற ஒரே சிந்தையா இருக்கணுங்கிற. அடுத்து பாருங்க 3வது வசனத்துல கடைசியில் பாருங்க, என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள், அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில். அவளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னடா, உங்க பேர்கள் ஜீவ புஸ்தகம். எனக்கு ஒரு பெரிய உறுதி, இங்க இருக்கிற அத்தனை பேருடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க போய் பார்த்தீங்களா, நீ என்னைய கேட்காதீங்க, என் பேர் இருக்கா, எனக்கு நிச்சயம் இருக்கு. ஏன் அதை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாஞ்சை, வசனத்தின் மேல் இருக்கிற வாஞ்சையில நீங்க வர்றீங்க. அந்த வாஞ்சைய அந்த வெட்கப்பட விட மாட்டாங்க. ஒரு நாள் வரும், அன்னைக்கு நீங்க பார்ப்பீங்க. அதனாலதான் 4வது வசனம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கு, சந்தோஷமா இருங்க என்று நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லுவேன். அடுத்து
ஒரு எதிர்பார்ப்பு போக. அது என்னன்னா உங்கள் சாந்த குணம். அந்த ஃபர்ஸ்ட் முதல் வசனத்துக்குள்ள குவாலிஃபிகேஷன்ல சாந்த குணம். சண்டை போடாதீங்கப்பா. சண்டை போடுறது ரொம்ப லேசி. எப்பவுமே என் மனைவிட்ட சில பிரச்சனை என்னன்னு சொன்னா அடுத்த செகண்ட் அவன் என்ன சொல்லுவான், சேட்டா நீங்க அவங்க போய் சண்டை போடாதீங்கன்னு. அந்த இதுல எத்தனை பேருக்கு நான் போய் சண்டை போட்டாதான் இருக்கு இல்லை உங்களுக்கு கோவம் இருக்குன்னு. அந்த காலத்துலம்மா, அந்த காலத்துல என்னைய மாதிரி சண்டை போட்டோம்னு உலகத்திலே பார்க்க முடியாது. இப்போ நான் ஆண்டவருக்குள்ள இருக்கேன், எத்தனை பேரை வழி நடத்துறேன். நான் சண்டை போட்டா எனக்கு அசிங்கமா போயிடும் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரி, அடுத்து என்ன செய்யக்கூடாது? ஒன்றுக்கும் கவலைப்படாது. சண்டை போடாத, கவலைப்படாது. ஏன்னா அவர் பார்த்துக்கிடுவார். சரி, அடுத்து பாருங்க. அதனால 7வது வசனத்துல எல்லா புத்திக்கும் மேல தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தில் இருக்கும். அந்த தேவ சமாதானம் எப்போ உங்க இருதயத்துக்குள்ள வந்துருச்சோ நீங்க நிலைத்திருப்பீங்க. ஏன்னா எத்தனையோ ஆசீர்வாதங்கள்ல பார்த்திருக்கேன். ஆனா ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்கும் போது பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய லிஸ்ட கொடுக்கிறார். 8வது வசனம் கடைசியாக இப்ப பவுல் முடிக்க போகிறார். கடைசியாக என்னெல்லாம் சொல்லி முடிக்க போகிறார்? ஏன்னா இதெல்லாம் இருந்தா தான் கர்த்தருக்குள் சந்தோஷம். நம்பர் 1, உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகளோ, நீதி உள்ளவைகள், கற்புள்ளவைகள், அன்பு உள்ளவைகள், நற்கிரீத்து உள்ளவைகள், புண்ணியம் உள்ளவோ அவைகளையே சிந்தித்துக் கொள்றது. உங்க மனதுல ஒரே ஒரு சிந்தனை தான் இருக்கும். இதெல்லாம் இருக்கும் பொழுது உங்க விசுவாசம் வார்த்தைக்கும். ஜெபிச்ச முடிக்கோங்க. மகா இரக்கமும் கருவேமுள்ள பிதாவே துதிக்கிறோம் ஐயா. விசுவாசத்தின் வர்த்திக்க காரியத்தை பார்த்தோம் ஐயா. சத்துரு எப்படி இந்த விசுவாசத்துக்கு விரோதமாக வருவான் நாங்கள் தியானித்தோம் ஐயா. அவன் எங்கள் ஆண்டவரை நம்ப விட மாட்டான். ஆனாலும் பரிசுத்த பவுல் சொன்னது போல நான் விசுவாசிக்கிற இன்னார் என்று நான் அறிவேன். அவரிடத்துல ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரை காக்க வல்லவராங்க. இந்த நிச்சயத்தோடு ஓட பலம் தாங்கப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களுக்கு பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆம்.